அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று மே 19 அதேமாதிரி நேற்று 18 என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொன்னாங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம். அதேமாதிரி வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, முழுக்க செய்தி தான். அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்தியில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைஸ்லாம் அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் முடிவிடுங்க. நான் ஒரு செபிஸ்ட் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்களோட பகிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பயிர்வு. இது ஒரு டிஸ்க்ளைமராக சொல்கிறேன். இதுக்கு அடுத்து நான் சொல்கிறது எல்லாமே தவறான செய்திங்க மாதிரி அர்த்தமும் கிடையாது. நம்ம சேனலில் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸு, அது டெய்லி ஷேர் மார்க்கெட் என்ன நடக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். இன்று நம்ம பார்க்க போகக்கூடிய முதலாவது பங்கு பட்டேல் இன்ஜினியரிங் லிமிடெட். 58 ரூபா கரண்ட் பேஸ், ஒரு பெனி ஸ்டாக்கு. 140 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 71%, அதே போன வருஷம் இதே குவார்ட்டர் கம்பேர் பண்ணோம்னா 103% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பட்டேல் இன்ஜினியரிங். இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 70-80% மேலே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட்டேல் இன்ஜினியரிங். அடுத்தது நான் பார்க்கும்போது டொட்லா டைரி லிமிடெட். கரண்ட் பேஸ் 1011, 46 கோடியே 80 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 107% வந்திருக்கு. ஸோ இயரில் இது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. குவார்ட்டரில் ஓரளவுக்கு ஒரு டீசனான ரிசல்ட்டு, 13% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களும் சூப்பரான ரிசல்ட்டு தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க டொட்லா டைரி லிமிடெட். அடுத்து நான் பார்க்கும்போது ஃபொசாகோ இந்தியா லிமிடெட். கரண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டு 15 கோடியே 80 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 11% வந்திருக்கு. இயரில் ஓரளவுக்கு டீசனான ஓகேவான ரிசல்ட் தான். பட் குவார்ட்டரில் சின்ன வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன குவார்ட்டரில் பண்ணதோட கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 25 ரூபா. கரண்ட் பேஸ் 3503, டிவிடெண்ட் 3/4%. இதற்கான ரெக்கார்டு வந்து 4 ஜூன் 2024. கொஞ்சம் டவுட் இருக்குது, வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. கிருஷ்ணா டயக்னாஸ்டிக் லிமிடெட். 18 கோடி 40 லட்சம் ப்ராஃபிட்டு. இயரில் 56% வந்திருக்கு. குவார்ட்டரில் 35%. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் கிருஷ்ணா டயக்னாஸ்டிக் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா 50 பைசா. கரண்ட் பேஸ் 599, டிவிடெண்டில் 1/2%. செக்டர் ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. ரெக்கார்டு ரிட்டீட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய வரையில் வரும்னு எதிர்பார்ப்போம். வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியா லிமிடெட். கரண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு 71 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 28%, குவார்ட்டரில் 39%. இதுவும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். இயர் குவார்ட்டர் ரெண்டுலையுமே ஒரு 30%க்கு மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 6 ரூபா 50 பைசா. கரண்ட் பேஸ் 3320, டிவிடெண்டில் வந்து ஒரு 4%க்கும் குறைவாக இருக்குது. ஏன்னா ஸ்டாக்கோட வேல்யூ அதிகம். செக்டர் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. டைட் வாட்டர் ஆயில் இந்தியா லிமிடெட். 43 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 25%, குவார்ட்டரில் 28% இருந்திருக்கு. ஸோ இது சூப்பரான ரிசல்ட்டு. கிட்டத்தட்ட 25%க்கு மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது இயராக இருந்தாலும் சரி, குவார்ட்டராக இருந்தாலும். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. வழக்கம் போல் 20 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ் 1936, டிவிடெண்டில் 1%. இதற்கான ரெக்கார்டு வந்து 4 ஜூலை 2024 இருக்கலாம். ஸ்டார் மென்ஷன் பண்ணால் டவுட் இருக்குது, வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டர் வந்து லூப்ரிகன்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு 3 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. 3 இல்லை 2 இல்லை 1 கூட தரலாம், பிஸ்னஸை பொறுத்து. அடுத்து விப்ரண்ட் குளோபல் கேபிட்டல் லிமிடெட். 102 ரூபா கரண்ட் பேஸு, 75 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 4% கிட்ட வருது. செக்டர் வந்து என்பிஎஃப்சி. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பிடிஹெச் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 3 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 50% வந்திருக்கு, 55%. ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. குவார்ட்டரில் 6% வந்திருக்கு. ஒரு ஓகேவான ரிசல்ட்டு. ஓவரால் நல்ல ரிசல்ட் தான் பிடிஹெச் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபா 50 பைசா. கரண்ட் பேஸ் 345, டிவிடெண்டில் 1.25%. செக்டர் ஃபார்மசூட்டிக்கல். வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ட்ரேடண்ட் லிமிடெட். 59 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. என்னதான் கம்பெனி 59 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் இது ப்ராஃபிட் தான். பட் ஒப்பிட்டு பார்க்கும்போது போன வருஷம் 131 கோடி பண்ணாங்க இதே காலாண்டில். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 55% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன டிசம்பரில் கூட 150 கோடி பண்ணாங்க. இப்போ அதை கம்பேர் பண்ணால் 50 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 46% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே 40%க்கு மேலே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 36 பைசா. கரண்ட் பேஸ் 40, டிவிடெண்டில் வந்து 1% வருது. இதற்கான ரெக்கார்டு வந்து 28 மே. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ப்ரிசிஷன் வயர்ஸ் இந்தியா லிமிடெட். 23 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இயரில் 70% வந்திருக்கு. குவார்ட்டரில் 20%. ஸோ நல்ல ஒரு இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. குவார்ட்டரில் சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரிசிஷன் வயர்ஸ் இந்தியா லிமிடெட். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 45 பைசா. கரண்ட் பேஸ் 141, டிவிடெண்டில் 4%க்கு அதிகம். செக்டர் வந்து அலுமினியம், காப்பர், ஜிங்க் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு 3 தடவை டிவிடெண்ட் தராங்க.
ஐஎஃப்ஜிஎல் ரெஃப்ராக்டரிஸ் லிமிடெட் 12 கோடியே 50 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் இயரில் பார்த்தீங்கன்னா பாதியாக குறைஞ்சிருக்க ப்ராஃபிட்டு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 30 கோடி பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட 57% இயர் இயரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் குவார்ட்டரில் சூப்பரான ரிசல்ட் தான். போன குவார்ட்டரில் 1 கோடி தான் பண்ணாங்க, இப்போ 12 கோடி. ஸோ குவார்ட்டரில் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 7 ரூபா, கரண்ட் பேஸ் 733, டிவிடெண்டில் 1% வருது. செக்டர் வந்து எலக்ட்ரோ ராட்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் கோ லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு 66 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் இயரில் 2% வந்திருக்கு. ஸோ இயர் இயரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. குவார்ட்டரில் 42% வந்திருக்கு. ஸோ குவார்ட்டரில் சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. பட் இயர் இயரில் எந்த ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஃப்ளாட்டாக தான் இருக்குது இயர் இயரை பொறுத்த வரைக்கும். டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபா 95 பைசா, கரண்ட் பேஸ் 190, டிவிடெண்டில் 2% வருது. செக்டர்னு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. சிர்கா பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 12 கோடி 50 லட்சம் ப்ராஃபிட்டு. இயர் இயரில் 32%, குவார்ட்டரில் 20%. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான் இயர் இயர் குவார்ட்டர். அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபா 50 பைசா, கரண்ட் பேஸ் 319, டிவிடெண்டில் 6%. செக்டர் வந்து பெயிண்ட்ஸ், வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் 330 கோடி ப்ராஃபிட்டு. இயர் இயரில் 6% தான் வந்திருக்கு. குவார்ட்டரில் 10%. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டீசெண்டான ரிசல்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் இருக்குது. ஸோ அதே ப்ராஃபிட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க கம்பெனி. அதேமாதிரி டிவிடெண்ட் மட்டும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த தடவை 1 ரூபா 50 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ் 53, டிவிடெண்டில் 2.25% அதிகமாக இருக்குது. செக்டர் வந்து அதர் பேங்க்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க. ஸோ கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 3-4% ஆயிரும் இந்த வருஷத்தில். அடுத்ததான் நான் பார்க்குவது பிபாபோ ஆட்டோமோட்டிவ் லிமிடெட். கரண்ட் பேஸ் 196, 1 ரூபா 25 பைசா கரண்ட் பேஸ் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் 6% அதிகமாக இருக்குது. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பிபிஎஃப்ஓ ஆட்டோமோட்டிவ் லிமிடெட், பேரே வித்தியாசமாக தான் இருக்குது. சில்க் கெஹர்வேர்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 178, 2 ரூபா 10 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1% வருது. செக்டர் வந்து அலுமினியம் காப்பர் ஜிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஜெனித் ஃபைபர்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 80, 1 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1.25%. செக்டர் அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பொடடார் பிக்மெண்ட்ஸ் லிமிடெட் 371 ரூபா கரண்ட் பேஸ், 4 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1%. செக்டர் டை அண்ட் பிக்மெண்ட்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ரெயின்போ சில்ட்ரன்ஸ் மெடிக்கேர் லிமிடெட் 1393 கரண்ட் பேஸ், 3 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 0.25%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 23 ஜூலை. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. செக்டர் ஹாஸ்பிட்டலில். அடுத்த சில கம்பெனிக்கான ஆர்டர் அதில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது அம்பா என்டர்பிரைசஸ் லிமிடெட் 153 கரண்ட் பேஸ். இவங்களுக்கு 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒன்று ஹேவல்ஸ் இந்தியா, அவங்க 25 கோடி கொடுத்துருக்காங்க. கேஎஸ்பி லிமிடெட் இவங்க 13 கோடி, டோட்டலாக 38 கோடி கிட்ட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு நம்ம அம்பா என்டர்பிரைசஸ்க்கு. மரைன் எலக்ட்ரிக்கல் இந்தியா லிமிடெட் 103 ரூபா கரண்ட் பேஸ், 29 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மேக்ஜியோ டெக்னாலஜி லிமிடெட், ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பானா பைட்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 25, 3 கோடி 50 லட்சத்துக்கான ஆர்டர். எனக்கு பென்னி ஸ்டாக்கு தான். ஸோ 3 கோடி 50 லட்சங்கிறது பெரிய விஷயம் தான். ஆர்டர் கொடுத்தது 75F ஸ்மார்ட் இன்னோவேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட். வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 2088 கரண்ட் பேஸ், 4 கோடி 89 லட்சத்துக்கான ஆர்டர். லிமிடெட் கம்பெனி டீல்ஸ் இன் சப்போர்ட் சர்வீஸ்ன்னு போட்டிருக்காங்க. யாருங்கிறத மென்ஷன் பண்ணல கம்பெனி. அடுத்து ஃபெலிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 388 கரண்ட் பேஸ், 63 கோடி 63 லட்சத்துக்கான ஆர்டர். ஹோகோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். 2 ஸ்டாக் தான். அதில் ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது ஜாக்ரான் பிரகாஷன் லிமிடெட் 94 ரூபா கரண்ட் பேஸ், 28 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எதுவும் கொடுக்கல, அதுக்கு முன்னாடிலாம் 3 ரூபா 4 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொடுத்தா அந்த மாதிரி ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கலாம். செக்டர் பிரிண்ட் மீடியாவில் இருக்காங்க. ஜென்பிரக்ட் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் கரண்ட் பேஸ் 783, 28 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஃபார்மசூட்டிக்கல், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 12 14 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி இவ்வளோ தான். அதுமாதிரி நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன் நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கினதுக்கு டப்பாலியா டூல்ஸு. நிறைய பேர் அதில் நிறைய டவுட் இருக்கலாம். அது சில டவுட்டுக்கு மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். ஆக்சுவலி அது லிஸ்டட் கம்பெனி தான். பட் என்னன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்கை வாங்க முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். 4 ரூபா 3 ரூபா தான் ட்ரேட் ஆகுது. பட் நீங்கள் பை பண்ண முடியாது. நான் பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இது அழகியான அந்த ஸ்டாக்கை பை பண்ண முடியல. பட் ட்ரேடிங் அப்பப்போ நடக்க தான் செய்யுது. இந்த ஸ்டாக் எனக்கு கிரெடிட் ஆனது கடந்த 1 வாரம் முன்னாடி தான் கிரெடிட் ஆச்சு. ஸோ அந்த 1 வாரம் என்றைக்கு என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சோ அன்றைக்கே அந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆச்சு மார்க்கெட்டில். 1005 குவான்டிட்டி ட்ரேட் ஆச்சு. 1000 வந்து ஒரு லாட்லேயும், 5 குவான்டிட்டி ஒரு லாட்டும். ஸோ 2 பேரும் ட்ரேட் நடந்துச்சு. 1005 குவான்டிட்டி 3 ரூபா 4 ரூபா ட்ரேட் ஆச்சு. பட் என்ன லக்கு எனக்கு கிடைக்கல அது.
நான் வந்து அதை 3500 வாங்கினேன். நான் வாங்கினது வந்து ஆசைக்காக வாங்கினேன். நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் ப்ராஃபிட் சம்பாதிக்கணும், இல்லை அதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும் அந்த ஸ்டாக்லாம் வாங்கல. ஏன்னா 3 ரூபா ஸ்டாக்காக 3500 நான் வாங்கியிருக்கேன்னா அப்போ நான் ஒரு எனக்கு பைத்தியக்காரங்க மாதிரி தான். ஸோ நான் வந்து என் ஆசைக்கு வாங்கினது. எல்லோரும் ஐஃபோன் வேணும்னு வாங்குறாங்களா அந்த மாதிரி. ஸோ அந்த காரணத்துக்கு தான் அந்த ஸ்டாக்கை வாங்கினேன். பட் அது லிஸ்டட் கம்பெனி. பட் நான் வாங்கின முறை இருக்குல்ல அந்த வெப்சைடு, அது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் கம்பெனிக்கு தான் அந்த வெப்சைடு. ஸோ அது வந்து மெயின் பர்பஸே நான் அன்லிஸ்டடுக்காக தேடும் போது தான் டப்பாரே டூல் எனக்கு கிடச்சிது. ஸோ எனக்கு அது வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். மற்றபடி அது அன்லிஸ்டடை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் தான். ஸோ நீங்கள் அன்லிஸ்டட் ஸ்டாக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிங்கன்னா அதில் போய் பாருங்கள். மினிமம் 10,000 தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அது குறைஞ்சி இருக்காது. அது என்எஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம். அது குறைஞ்சி நீங்கள் பை பண்ணுற மாதிரி இல்லை. பட் அது நண்பகத்தன்மை இல்லைங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எடுக்கிறதுலாம் உங்கள் ரிஸ்க்கு தான். எனக்கு நான் 10,000 தான் ரிஸ்க் எடுத்தேன். எனக்கு கிடச்சிட்டு எனக்கு ஸ்டாக்கு. ஸோ எனக்கு அது பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அந்த ஸ்டாக்கு டிவிடெண்ட் வந்துட்டான்னு கேட்குறீங்க. ஸ்டாக்கே இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் அவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அந்த டிவிடெண்ட் எனக்கு வந்தால் தான் எனக்கு தெரியும். பட் எனக்கு கன்ஃபார்மாக வரணும்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டிமெண்ட்லேயே வந்துட்டு என் ரெகுலர் டிமெண்ட் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வந்திருக்கு. அது வந்து ப்ரைஸ் போடல. ப்ரைஸ் எதுக்கு போடலன்னா அது வந்து நான் வந்து ஆஃப் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ ஒருத்தங்க கிஃப்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வரும் அது. ஸோ அதில் ப்ரைஸ் வந்து இருக்காது. ப்ரைஸ் வந்து நம்ம தான் மேனுவலாக அதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன ப்ரைஸ் என்டர் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கிடும். இதே நம்ம ஆன் மார்க்கெட்டில் வாங்கினோம்னா, அதே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தோம்னா அது வந்து நம்ம ஜீரோதா ட்ரேடிங், நான் ஜீரோதா யூஸ் பண்ணுறேன். அவங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து அது மென்ஷன் ஆகிருக்கும் இந்த ரேட்டுக்கு பர்ச்சேஸ் ஆகிருக்குன்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்ச்சேஸ் ரேட்டை அதை எடுத்துரும். பட் இங்கே வந்து நான் வந்து ஆன் மார்க்கெட்டில் வாங்கலை, நான் ப்ரைவேட்டாக வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் என் அக்கௌண்ட்டுக்கு அவங்க கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய டிமெட் அக்கௌண்ட்டுக்கு அது தெரியாது அது என்ன ரேட்டில் வாங்கினதுன்னு. ஸோ அதனால தான் நான் தான் மென்ஷன் பண்ணோம். அதுதான் என் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அது ஜீரோன்னு காட்டுது. ஸோ இதுதான் விஷயம். அதேமாதிரி இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஆசைக்கு தான் வாங்கினது. டப்பாரே டூல் லிஸ்டட் கம்பெனி தான். பட் நான் வந்து எனக்கு ஆசைனால அதில் வாங்கினேன். ஸோ அது வந்து நம்ம அன்லிஸ்டட் ஸ்டாக் வாங்குகிற வெப்சைட்டில் தான் அதுவும் இருக்குது. எல்சிடி இந்தியான்னு ஒரு கம்பெனி சொன்னால அதுவும் லிஸ்டட் கம்பெனி தான். பட் நீங்கள் ஆன்லைனில் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் அதை வாங்குறதுக்கு முடியாத விஷயம். ஸோ அதனால தான் நான் அதில் வாங்குறது. மற்றபடி நீங்கள் அன்லிஸ்டட் வாங்கணும்னா அந்த வெப்சைட்டை பாருங்கள். நிறைய பேர் நல்ல கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. எல்லாத்துக்குமே நன்றி. சில பேர் மட்டும் ஒரே ஒரு நண்பர் மட்டும் கொஞ்சம் கோவத்தில் பேசியிருந்தார். பரவாயில்ல. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.